திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்போ விஜய பனையூர் பண்ணையார் கட்சி அப்படின்னு எதன் அடிப்படையில் விமர்சிக்கிறீங்க? ஒரு புதிதாக ஒரு கட்சி தொடங்குறாரு. கடந்த காலம் வரைக்கும் விஜய எந்த விதமான விமர்சனமும் பண்ணாத ஒரு கட்சி அப்படின்னா அதிமுக. இப்போ திடீர்னு இவ்வளவு அக்ரெசிவா பனையூர் பண்ணையார் கட்சி அப்படின்ற அளவுக்கு விமர்சிப்பதற்கான காரணம் என்ன? சியாமனும் அக்கா சரஸ்வதி அவர்களும் பேசிய கருத்து எனக்கு முழுமையான உடன்பாடு. ஏன்னா நான் பேச நினைச்சா பேசினாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிமுகவுக்கு எதிரி, திமுக எதிர்த்து தான் அதிமுக உருவானது. எனவே திமுகவை தவிர எந்த கட்சியும் அதிமுக விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேடி போய் யாரும் விமர்சிக்க அவசியமே கிடையாது. ஆனால் அவர்களாக தேடி அதிமுக விமர்சிக்கிற போது நிச்சயமாக அதிமுக பதிலை கொடுக்க. அது போல பொதுச் செயலாளர் இல்ல, அது போல அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தெரியல. அதாவது பிரஸ் மீட் கேட்கும்போது சொன்னாங்க, அதாவது திரு விஜய் அவர்களை பொறுத்தவரையில் தன்னை மிஸ்டர் கிளீன் என்று பேசிக் கொண்டிருக்கார். நான் அது பாராட்டுறேன். ஆனா கடந்த காலத்தில் அவர் செய்த செயல்களை பார்க்க வேண்டும். தன் கார் இறக்குமதி செய்யல அவர் வரியை செய்ததாக குற்றச்சாட்டு வந்தது. வரியை அதாவது நீதிமன்றத்துக்கு போச்சு. அதே மாதிரி திரைப்படத்துக்கு வரி பிரச்சனை வந்தது. அப்போ தன்னுடைய சொந்த வாழ்க்கையில கூட சினிமா துறையிலேயே அவர் தவறு செய்திருக்கிறார். ஆனால் அதே மாதிரி அவர் அம்மா கிட்ட எடப்பாடி கிட்ட தன்னுடைய திரைப்படம் வெளியே வர வேண்டுவதற்காக கெஞ்சியில பார்த்தோம். இந்த முகமா இப்ப தப்பு செய்ய முடியாது, இந்த முகமா பயப்படுகிறார். ஆனால் அதே முகம்தான் இரு கைகளையும் கட்டி கொண்டு கெஞ்சியில பார்த்தோம். ஏன்னா ஒண்ணு பிளாட் டிக்கெட், இன்னொன்னு லாட்டரி டிக்கெட். இப்ப இரண்டுமே நாட்டுக்கு ஆபத்து. இப்போ அப்பாவி கிராமத்துக்காரங்க, அப்பாவி ஏழை மாணவர்கள், ஏழை மணிகண்டன் தன்னுடைய நம்பி பல கோடியை முதலீடா போட்டிருக்காங்க, தன்னை நம்பி ரசிகர்கள் காத்திருக்காங்க. அவர்களுக்காக முதலமைச்சர்கிட்ட நிக்கிறாரு, கை கட்டி நிக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் கிடையாதா? சட்டத்தின் அடிப்படையில் ஏன் அதுக்கு அனுமதி தரல? இதை பெருமையா சொல்றதுல என்ன இருக்கு? அந்த படம் வெளியே வராமட்டா நாட்டுக்கு எந்த ஆபத்து வரப்போதில்லை, இல்ல யாருக்கும் பசி பட்டி வரப்போதில்லை. அந்த படத்தின் மூலமாக விஜய்க்கு தான் லாபங்க. அந்த விஜய் தான் கோடிகளை சம்பாதிச்சு உச்சத்துக்கு போகாம சொன்னார். அப்போ உச்சத்துல நீங்க நிறைவாயிட்டீங்க. ஆனா ரசிகர் என்னாச்சு? ஒவ்வொரு ரசிகரும் இன்றைக்கு கோடிக்கணக்கிலே கொடுத்த பணம் தான் அது. ஏன் ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய் 5000 ஏன் விற்பனை பண்றீங்க? எப்போ தடுத்தீங்க? எப்போ ஒழிச்சீங்க? அப்போ அக்கா சரஸ்வதி சொன்ன மாதிரிதான் எந்த காலத்துல எந்த நேரத்துல நீ ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குனீங்க? எம்ஜிஆர் சொல்றீங்களா? எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துறீங்களா? அந்த எம்ஜிஆர் வாரி வாரி கொடுத்த வல்லவர் மறைவுக்கு பிறகு தன் சொத்துக்களை டிக்கெட் வைக்க வேண்டிய பொறுப்பை, அது தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கா, அரசுக்கு இருக்கா, இல்ல அந்த படத்தில் நடித்த நடிகருக்கு இருக்கா? நீங்க தன் ரசிகர் மன்றத்தின் மூலமாகவே மொத்த டிக்கெட்டை வாங்கிட்டு அதை விற்பனை செய்யக்கூடியது யாரு சார்? அது யார் தடுக்க முடியாது? இப்ப நீங்க இப்ப எல்லாருக்கும் தெரியும், நானும் திருப்பூர் சேர்ந்தவங்க. திருப்பூர்ல வெளிநாட்டு தலைவரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரே ஓப்பனா சொல்லுவார், அதாவது முதல் 2-3 நாள் முழுக்க டிக்கெட் கூட வாங்கிட்டு வெளியே வைப்பாங்க. இது விஜய் தெரியுங்க. அப்போ இது ஏன் ஒழிக்கிறவர்? எவ்வளவு பாதிப்பு? அப்போ இவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, திடீர்னு வருவாராமா, ஒரு நாள் பேசுவாராமா, போய் படுத்து வராமா, திடீர்னு அடுத்த நாள் வருவாராமா, ஆட்சி படுப்பாராமா. என்ன சார் தமிழ்நாட்டு மக்கள் புரியாம தானே? தமிழ்நாடு அரசியல் என்பது மேன்மை தாங்கி ஒன்று. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்து தன்னை அர்ப்பணித்து தியாகம் செய்த தியாக சிலைகள். இன்னைக்கு எல்லாமே இதயத்தையும் சொல்றாங்க. இன்னைக்கு யாருனாலும் பாருங்க எம்ஜிஆர் ஆட்சி சொல்றாங்க. காரணம் என்ன? எம்ஜிஆர் தனக்காக வாழவே இல்லை, மக்களுக்காக வாழ்ந்தார். விஜய் வாழ்ந்தாரா? அக்கா கேட்டாங்களா? சரஸ்வதி கேட்டாங்களா? அதான் உண்மை. இந்த விஷயத்துல கரூர் விஷயத்துல விஜய்க்கும் சம பங்கு இருக்கு அப்படின்னு விமர்சனத்தை இன்னைக்கு அதிமுக முன்வைக்குது. இதை இத்தனை நாட்களாக அதிமுக வைக்காமல் இருந்ததுக்கான காரணம் என்ன? ஏன் அந்த விமர்சனத்தை விஜய் மீது வைக்கல? மிக சரியான கேள்வி. அதாவது அன்றைக்கு அறத்திற்கு புறம்பாக அன்றைக்கு திமுக அரசு அவரை மட்டுமே குற்றவாளியாக்க முனைந்தது. விஜய்க்கு பங்கு மறுக்கல. ஆனால் ஒருவரை முடக்குவதற்காக முயற்சி எடுக்கிற போது திமுகவின் வாழ்நாள் அதிமுக பக்கபலமாக நின்றது, மறுக்கவே முடியாது. சட்டமன்றத்தில் பேச்சு அறிக்கை கொடுத்தாங்க. கட்சிக்காரர்கள் இதுவரை எந்த கட்சியும் வரவே இல்லை. தமிழ்நாடு அரசு விஜய்க்கு இது தொடர்பு இருக்கு, விஜய் தான் காரணம் அப்படின்னு எஃப்ஐஆர்லயும் நேம் மென்ஷன் பண்ணல, முதலமைச்சருடைய குற்றச்சாட்டிலும் விஜயுடைய பேரை மென்ஷன் பண்ணல. அப்படி இருக்கும்போது விஜயை குற்றவாளி ஆக்குவதற்கு முயற்சி பண்ணான்னு எதன் அடிப்படையில் சொல்றீங்க? நீங்க எதன் அடிப்படையில் விஜயை அன்னைக்கு கிளீன் ஷீட் கொடுத்தீங்க? அந்த விஜயும் அந்த விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரை சொன்னாங்க? செந்தில் பாலாஜி சொன்னாங்க இல்லீங்களா? அரசு சொன்னாங்க இல்லீங்களா? ஆனால் திமுக பயந்ததுங்க.
அவர் மீது கை வைத்து தங்களுக்கு ஆபத்து வந்து திமுக அரசு பயந்தது. அப்ப நியாயத்தின் பக்கம் நின்று விஜய்க்கும் சம பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பேசி இருக்கணுமே, ஏன் பேசல? இல்ல கூட்டணிக்காக காத்திருந்தோம், விஜய் எதிர்பார்த்தோம். இப்போ சியாமன் ஒரு கருத்து சொன்னாங்க, அதாவது 2 பேரும் பேசினாங்கன்னு சொன்னார். அப்போ இன்னைக்கு ஊழல் கூட்ட கட்சின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இங்க பேசியது அர்த்தமாவது, அப்ப ஏன் பேசுனீங்க ஒரு கேள்வி வருதுங்களா? அப்போ திரு விஜயோட நோக்கம் என்ன? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி சொன்னவரு இன்னைக்கு ஏன் தோணி மாத்துறாரு? திமுக அதிமுக இரண்டையும் பேச வேண்டிய அவசியம் எங்க வந்தது? இன்னைக்கு தான் விஜய்க்கு அரசியல் கொஞ்சம் புரிகிறது. அதாவதுங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடி அவர்கள் மிக தெளிவான ஒரு பேட்டியை குறிப்பிட்டு சொன்னாங்க. அதாவது அதிமுகவை ஒரு எல்லை மீறி யோசித்தால் நாங்கெல்லாம் வந்து விட்டு தரமாட்டோம்னு சொன்னார். அதாவதுங்க ஒண்ணு சொல்றேன், அதிமுக இதுவரைக்கும் சீண்டி பார்க்கல, விஜய் பத்தி பேசவே இல்லை. எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தினீங்க, அம்மா பத்தி சொன்னீங்க, ஆனால் 2 பேரும் பெயரையும் சொல்லிக்கொண்டு உங்களுடைய வார்த்தையும் பயன்படுத்துறீங்க. ஆனால் இனி பொறுத்து பாருங்க, நீ அதிமுக நிச்சயமாக விஜய் அவர்களை விட்டு வைக்காது. அவன் அரசியலுக்கு நிச்சயமாக பதிவுடைய அரசியலை கொடுக்கணுங்க. அதாவது முழுக்க விஜயின் நோக்கம் மக்களை ஏமாற்றி ரசிகர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது ஜனநாயகத்தில் உரிமை உண்டு, ஆனால் எந்த பணியுமே மக்களுக்கு செய்யாமல் விளம்பரத்தின் மூலமாக மட்டுமே ஆட்சிக்கு வரும் சொன்னா, நேற்று பேசிய விஜய் வார்த்தையில ஏதாவது ஆக்கிரமிப்பா இருந்தா பாருங்க. விவசாயத்துக்கு பேசினாரா? விவசாயிகளும் எப்படி இருக்கு இன்னைக்கு? கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராட்டாங்க. ஈசன் முருகசாமி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காரு. விஜய் தெரியுமா? பேசினாரா? அப்ப எந்த விஜய் தெரியுங்க? விஜய் தெரியும் ஒன்று டயலாக் வந்து விஜய் தெரியும், எழுதி கொடுப்பாங்க, அது எப்படி பாருங்க. விஜயுடைய பலவீனங்கள் இன்னைக்கு இவ்வளவு பேசக்கூடிய அதிமுக அன்னைக்கு பிரம்மாண்ட கட்சி பிள்ளையார் சொல்லி அப்படின்னு பேச வேண்டிய நிர்பந்தம் அன்னைக்கு இருந்துச்சா? இல்லைங்க, பிரம்மாண்ட கட்சின்னு சொல்லி நிச்சயமாக விஜய் சொல்ல இன்னைக்கு சொல்ல அமமுக சொல்லிக்கலாம். அமமுக எங்களுடைய பிரம்மாண்ட கட்சி தான் சொல்லிக்கலாம். ஏன் தப்பா நீங்க பண்ணி போறீங்க? அதாவது விஜய் பொறுத்தவரையில் அதிமுக நீங்க அன்னைக்கு அமமுக பிரம்மாண்ட கட்சின்னு சொல்லும் போது டிடிவி தினகரன் அன்னைக்கு வேற மாதிரியான விமர்சனத்தை வச்சாரு. அன்னைக்கு நம்ம பல விவாத நிகழ்ச்சியில மேடம் பங்கேற்று இருக்காங்க. அன்னைக்கு எடப்பாடி யார் அப்படின்னு தான் அன்னைக்கு கட்சியோட நிலைப்பாடா இருந்தது. நீங்க அதிமுக அமமுக உண்மையிலேயே பங்காளிகள் தான், அண்ணன் தம்பிகள் தான். 1000 சண்டை இருக்குங்க, 1000 பேசிக்கலாம், ஆனா நாங்க ஒன்றா இருக்கோம். ஏன்னா எங்களை சீண்டி பார்க்க யாராவது வெளியிலிருந்து வந்தால் நிச்சயமாக பொறுத்துக் கொள்ள மாட்டோம். இதுதான் நோக்கம். பாருங்க, இன்றைக்கு பாருங்க, தினகரன் ஐயா பொறுத்தவரை மிக தெளிவா சொன்னார், நான் கூட தேர்தல் நிக்கல, ஆனா அம்மா ஆட்சி வரட்டும் சொன்னார். இது மிகப்பெரிய ஒரு மேன்மையான பேச்சு. நோக்கம் என்ன? நான் ஆட்சி வருவேன், நான் அதிகாரத்தை நினைக்காம அதிமுக ஆட்சி வரட்டும். இதுதான் அதிமுக, இதுதான் அமமுக. எனவே எங்களை சீண்டி பார்க்க நினைக்கிற விஜய் அவருக்கு நிச்சயமாக பாடம் புகட்டுவோம். இது முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். கரூர் மேட்டரை பத்தி எங்க போச்சு டிடி தினகரன் சார் அவர்கள் பேட்டியிலே சொன்னாங்க, அரசாங்கத்து மேலே குற்றம் சொல்லிட்டு இருக்க. திரும்பி டிஎம்கே இருந்தா கூட உண்மையை சொன்னாங்க, அரசாங்கத்து மேலே குற்றம் சொல்லாதீங்க, அவர்களுடைய தவறு நிறைய இருக்கு. 2வது எடப்பாடி யார் என்ன நாங்க பேசுறது உண்மைதான். தூக்கி போட்டு டார்ச் லைட்டை உடைச்சார கமல்ஹாசன் அவர்கள், அவரு டிஎம்கேக்கு போலையா? வைகோ அவர்கள் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் கரெக்ட். ஆனால் இது ஒரு குடும்பம். இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சி வரணும்ன்றப்போ குடும்ப சண்டை பெருதா அம்மா ஆட்சி பெருதானா? அம்மாவோட ஆட்சி தான் பெருது. அண்ணன் தம்பிக்குள் வந்த சண்டை குடும்ப சண்டை. ஏங்க 2021 இதே இரட்டை இலை சின்னத்துல தான் எடப்பாடி பழனிசாமி நின்னாரு. அன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சி வரணும்னு அமமுக விரும்பல. 2024 மக்களவை தேர்தல்ல தவறா சொல்றீங்க. 21 அம்மாவோட ஆட்சி வரணும்னு மரியாதைக்குரிய அமித்ஷாஜி சொன்ன பிறகு மரியாதைக்குரிய எங்கள் பொதுச்செயலாளர் டிடி தினகரன் அவர்கள் பேசினாரு. கண்டிப்பா இந்த கூட்டணிக்கு நான் ஒத்துக்கினாரு. நான் கூட எலெக்ஷன்ல நிக்கலனாரு. அன்னைக்கு வந்து சந்தர்ப்பமோ நான் அன்னைக்கு என்ன நேரமோ அது நடக்காம போச்சு. அது திரும்ப நடக்க கூடாது என்பதனால் தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடி அண்ணன் அவர்களும் சரி எங்கள் பொதுச்செயலாளர் சரி இணைந்திருப்பது, குடும்ப சண்டையை மறந்து இணைந்திருப்பது அம்மா ஆட்சி வரணும்.